லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். தமிழகத்தில் தேர்தல் எப்பொழுது நடைபெற உள்ளது என்ற ஒரு கேள்வியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கட்டமாக தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இது சம்பந்தமா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஆயத்த பணிகள் குறித்து தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோடு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு இன்று ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்தில் 6 தேசிய கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள், அதாவது காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள், திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட 5 மாநில கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடந்து முடிந்ததற்கு பாராட்டு தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேர்தலின் போது பணபலத்தை பயன்படுத்துவதையும் இலவச பொருட்களை விநியோகிப்பதையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தேர்தலின் போது முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அதிகமான பறக்கும் படைகள், அதாவது பிளையிங் ஸ்குவாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அதற்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் சட்டத்தின்படி சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படையாக நடக்கும் எனவும் தேர்தல் தூண்டுதல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் கடுமையாக கட்டுப்படுத்தும் எனவும் உறுதி அளித்திருக்கிறார். மேலும் பல அரசியல் கட்சிகள் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் எனவும், அவ்வாறு தேர்தலை நடத்தும் போது திருவிழா தேதிகளை, அதாவது அந்த சமயத்திலே நம்ம மதுரையில சித்திரை திருவிழா, தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். அந்த திருவிழாக்களை மனதில் கொண்டு தேர்தல் தேதியை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், அரசியல் கட்சிகள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகள் மனதில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.